ஹாய். லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் பேசிக்ஸ் எண்டிங் நம்ம பார்த்தோம். ஸோ கிங் ஆப்போசிஷன் என்ன பண்ணணும், கிங் ஆப்போசிஷன் எப்படி பிடிக்கணும், அதனால் என்ன அட்வான்டேஜ், ஸோ இதெல்லாமே நம்ம லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்போசிஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேம் பொசிஷன்லாம் நம்ம ட்ராப் பண்ணுறது, எப்படி நம்ம வின் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் கிங் வந்து D8ல இருக்குது, ஒயிட் கிங் வந்து C4 அண்ட் B4ல இருக்குது. இப்போ ஒயிட்டோட எய்ம் என்ன அப்படின்னா, அந்த பான் மூவ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறது தான் ஒயிட்டோட எய்ம். பிளாக்கோட எய்ம் என்னன்னா, அந்த பானை எப்படியே மூவ் பண்ணாமல் தடுக்கிறது தான் பிளாக்கோட எய்ம். பிளாக் மேக்ஸிமம் இந்த கேமை ட்ராப் பண்ண தான் முடியும், வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா வின்னிங் மெட்டீரியல் பிளாக் கிட்ட இல்லை. பட் ஒயிட் கிட்ட வின்னிங் மெட்டீரியல் இருக்குது. இப்போ இந்த பானை அவங்க மூவ் பண்ணி குயின் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒயிட் வந்து வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் அவங்க ட்ரா கூட பண்ணலாம், அவங்க லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துல பிளாக் வந்து இப்போ கிங் வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இப்போ இந்த இடத்துல நீங்க ஆப்போசிஷன் பிடிச்சா மட்டும்தான் இந்த கேமை டிரா பண்ண முடியும் நீங்க பிளாக் பிளே பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பிளாக் எங்க மூவ் பண்ணா ஆப்போசிஷன் ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஒரு ஒரு ஸ்கொயரா நீங்க திங்க் பண்ணும். ஏன்னா இப்போ இந்த பிளாக் கிங் பாத்தீங்க அப்படின்னா இங்க போகும், இங்க போகும், இங்க போகும், இங்க போகும், இங்க போகும். ஸோ மொத்தம் 5 ஸ்கொயருக்கு இப்போ இந்த பிளாக் கிங் மூவ் ஆகும். இப்போ இந்த 5 ஸ்கொயர்ல எந்த ஸ்கொயர் போனா நம்ம ஆப்போசிஷன் பிடிக்கிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். அப்போ அந்த ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிச்சி அங்கே மூவ் பண்ணால் மட்டும் தான் நம்ம இந்த கேமை ட்ரா பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு ஸ்கொயராக செக் பண்ணலாம். இப்போ வந்து கிங் E8 ப்ளே பண்ணுறீங்க. இப்போ கிங் E8 ப்ளே பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்போசிஷன் ரூலே ரெண்டு கிங்கும் ஒரே ஃபைலில் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த கிங் E8 ப்ளே பண்ணிங்கன்னா இந்த கிங் இங்கே இருக்கும், ஸோ அவங்க கிங் வந்து இங்கே இருக்கும். இப்போ ரெண்டு கிங்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஃபைலில் இல்லை. ஸோ அப்போ E8ம் சரி E7ம் சரி தப்பான மூவ், ஆப்போசிஷன் வரவே வராது. சேமஸ் D7ம் ஆப்போசிஷன் வராது. இப்போ இந்த 3 ஸ்கொயருக்கு நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்ம கிங்கும் ஆப்போனன்ட் கிங்கும் ஒரே ஃபைலில் வராது. ஓகே, தென் இப்போ மீதி இருக்கிற ரெண்டு ஸ்கொயர் C7 ஆர் C8, இந்த ரெண்டு ஸ்கொயர்ல ஏதோ ஒரு ஸ்கொயர் தான் ஆப்போசிஷன் ஸ்கொயர். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் C7 நான் யோசிக்கிறேன். இப்போ நான் C7க்கு நான் போற மாதிரி நான் இமேஜின் பண்ணேன்னா ரெண்டு கிங்கும், இப்போ இங்கே கிங் இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ரெண்டு கிங்கும் ஒரே ஃபைலில் இருக்கு. ஓகே, ரெண்டு கிங்கும் ஒரே ஃபைலில் இருக்கு. ரெண்டு கிங்க்கு நடுவில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 2 ஸ்கொயர் தான் இருக்கு. ஆனால் நம்ம ஆப்போசிஷன் ரூல் படி நம்ம ரெண்டு கிங்க்கு நடுவில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 1 இல்லை 3 இல்லை 5 ஸ்கொயர்ஸ் இருக்கணும். ஆனால் இங்கே 2 ஸ்கொயர்ஸ் தான் இருக்கு. அப்போ நம்ம கிங் C7 ப்ளே பண்றது தப்பான மூவ், தப்பான ஆப்போசிஷன் நம்மளால பிடிக்க முடியாது. இப் சப்போஸ் நீங்க தெரியாம கிங் C7 ப்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆப்போனன்ட் கிங் C5 ப்ளே பண்ணி அவங்க ஆப்போசிஷன் பிடிச்சிருவாங்க. இப்போ ரெண்டு கிங் நடுவில் ஒரு ஸ்கொயர் தான் இருக்கு, ரெண்டு கிங் ஒரே ஃபைல்ல இருக்கு, இப்போ அவங்க ஆப்போசிஷன் பிடிச்சிருவாங்க. அப்போ நம்ம ஒரு மூவ் ப்ளே பண்ணும்போதும் திங்க் பண்ணி ப்ளே பண்ணணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல கிங் C8 ப்ளே பண்ணா என்ன ஆகும், கிங் C8 பண்றமே நான் இமேஜின் பண்றேன். இப்போ கிங் வந்து C8ல இருக்கு. கிங் C8ல இருக்கும்போது ரெண்டு கிங்கும் வந்து ஒரே ஃபைல்ல இருக்கு. அதே போல ரெண்டு கிங்கும் நடுவில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 1 2 3 ஸ்கொயர்ஸ் இருக்கு. அப்போ இங்க ப்ளே பண்ணா மட்டும் தான் நம்ம ஆப்போசிஷன் பிடிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஆப்போசிஷன் பிடிச்சிட்டோமா. இப்போ இந்த இடத்துல வந்து ஒயிட்டோட மூவ்ஸ்லாம் பாருங்க. இப்போ இந்த பான் அவங்க இங்கே மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே போல் இப்போ இந்த கிங்கை இங்கேயோ இல்லை மூவ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த பானுக்கு முன்னாடி கிங்கை எடுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இல்லை பானை முன்னாடி மூவ் பண்ணி கிங் எடுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடிலாம் போனாங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் மூவ் தான். ஸோ பின்னாடி போனாங்க அப்படின்னா நம்ம இந்த பான் இருக்கிற ஃபைல் மூவ் பண்ணி நம்ம கேமை ஈஸியாக ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பாசிபிள்ஸ் மூவ் வந்து கிங் இங்கே, கிங் இங்கே, கிங் இங்கே, தென் பான் இங்கே. ஸோ இந்த 4 மூவ்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மூவ்ஸாக நம்ம திங்க் பண்ணணும். இப்போ என்னென்ன மூவ்ஸ் ப்ளே பண்ணால் என்னென்ன மூவ்ஸ் நம்ம ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் யோசிச்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பான் மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் பான் B5 ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கிங்கை வந்து B7 ப்ளே பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம் ட்ராவ் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க கிங் இங்கே ப்ளே பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம கிங் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஜஸ்ட் கிங்கை வந்து C7 ப்ளே பண்ணாலே ஆப்போசிஷன் தான். இப்போ அவங்க பான் மூவ் பண்ணி செக் வைக்கலாம். தென் கிங் B7, இப்போ அவங்க ஆப்போசிஷன் பிடிப்பாங்க. அடுத்த மூவ் நம்ம கிங் B8 ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஸோ அவங்க கிங் எங்கே வந்தாலும் சரி நம்ம கரெக்டாக ஆப்போசிஷன் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கிங் இங்கே வந்தாங்க அப்படின்னா நம்ம இங்கே ப்ளே பண்ணோம்னா ஆப்போசிஷன், தென் பான் புஷ், கிங் B8, அப்புறம் கிங் B6 ப்ளே பண்ணாங்கன்னா ஸ்டேல்மெண்ட் ஆகிடும், கேம் ட்ராவ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல B5 ப்ளே பண்ணாங்கன்னா கேம் ட்ராவ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த மூவ் நம்ம யோசிக்கணும். அடுத்த மூவ் என்னன்னா
கிங் வந்து D5, கிங் D5 ப்ளே பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கிங் வந்து B7 ப்ளே பண்ணாலே கேம் ட்ரா தான். அடுத்து நம்ம என்ன யோசிக்கணும்னா கிங் வந்து C5 ஆர் B5 இந்த ரெண்டு ஸ்கொயர்ஸும் நம்ம திங்க் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கிங் வந்து C5 வராங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கிங் வந்து C7 ப்ளே பண்ணாலே நம்ம ஆப்போசிஷன் பிடிச்சிட்டோம். இப்போ இந்த கேமை நம்ம ட்ரா பண்ணிடுறோம். ஓகே, அடுத்து வந்து அவங்க கிங் B5 போனாங்கன்னா கிங் B7 தான் போய் ஆகணும். இல்லை அவங்க பான் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம கிங் B7 போனால் தான் நம்ம இந்த கேமை ட்ரா பண்ண முடியும். ஓகே, அகைன் இந்த பான் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கிங்கை B8 போவோம். ஏன் B8 அப்படின்னா அவங்க கிங் இங்கே வந்தாங்கன்னா நம்ம ஆப்போசிஷன் பிடிக்கணும். இஃப் சப்போஸ் இதில் வந்து நீங்கள் கிங் C8 போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த கிங் இங்கே ப்ளே பண்ணுவாங்க, நீங்கள் இங்கே கிங் இங்கே ப்ளே பண்ணுவீங்க, பான் புஷ்ஷு, தென் கிங் A7, தென் கிங் C7. ஸோ இப்போ அவங்க பான் மூவ் பண்ணி ப்ரொமோட் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கிங் B8 போகிறது தான் பெஸ்ட் மூவ். கிங் B8 போனதுக்கப்புறம் அவங்க இங்கே ப்ளே பண்ணாங்கன்னா நம்ம கிங் இங்கே C8 ப்ளே பண்ணி நம்ம கேமை ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்த வேரியேஷன் கிங்கு B5 வராங்க. இப்போ கிங் B5 வந்தாங்கன்னா இந்த வேரியேஷனை இங்கே ஜஸ்ட் ஒரு மைண்டில் யோசிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ கிங் B5 வராங்க அப்படின்னா நம்ம கிங்கை B7 ப்ளே பண்ணலாம். இப்போ நம்ம ஆப்போசிஷன் பிடிச்சிருக்கோம். ஓகே, ஆப்போசிஷன் பிடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ், அவங்க கிங்கை ஃப்ரண்ட்டில் வர விடாமல் நம்ம தடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் மூவ் அவங்க கிங்கை வந்து C5 ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளும் கிங்கை C7 ப்ளே பண்ணி ஆப்போசிஷன் பிடிக்கிறோம். இப்போ அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பான் புஷ் பண்ணுறாங்க. இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிங்கை C7லேருந்து B7 ப்ளே பண்ணி அந்த பான் ஃப்ரண்ட்டில் வராமல் தடுக்கிறோம். அகைன் அவங்க பான் புஷ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிங்கை B8 ப்ளே பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த 4 மூவ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 4 மூவ் உங்களால் விஷுவல் பண்ண முடியுதான் பாருங்கள். ஓகே, ஸோ உங்களால் எத்தனை மூவ் வரையும் விஷுவல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களால் விஷுவல் வந்து ஒரு 2 மூவ் தான் பண்ண முடியுது அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4 மூவுக்காக விஷுவலைசேஷன் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு மூவுக்கும் போர்டில் வந்து பீசஸை மூவ் பண்ணாமல் மைண்ட்லேயே நீங்கள் விஷுவல் பண்ணி பாருங்கள். விஷுவல் பண்ணி பார்க்க உங்களுக்கு இந்த விஷுவலைசேஷன் இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த மூவ்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன். கிங் வந்து B5, கிங் B7, தென் கிங் வந்து C5, கிங் C7, அப்புறம் பான் புஷ் பண்ணாங்க அப்படின்னா கிங் வந்து B7, திருப்பி பான் புஷ் பண்ணாங்க அப்படின்னா கிங் B8. இப்போ இந்த கிங் வந்து C6 ப்ளே பண்ணாங்கன்னா கிங் C8, அப்புறம் பான் புஷ் பண்ணாங்க அப்படின்னா கிங் B8. அதுக்கப்புறம் அவங்க கிங் B6 தான் போகணும். கேம் ஸ்டேல்மேட் ஆகிடுச்சு. ஓகே, ஐ திங்க் எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.